முன்னொரு சமயம் நாரத முனிவர் அவர் பூலோகத்தை மொத்தமாக சுற்றி வந்துட்டு இருந்தார். அப்போ நிறைய விஷயத்த அவர் கவனிக்க செஞ்சார். அப்போ தான் அவர் நாராயண மகரிஷியோட ஆசிரமத்துக்கும் போய் சேர்ந்தார். அப்போ நாராயண மகரிஷியை பார்த்து நாரத முனிவர் ரொம்ப பணிவாக வணங்குறாரு. அப்போ நாரத முனிவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அதை நாராயண மகரிஷிகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அவர் நாராயண மகரிஷிகிட்ட பார்த்து கேட்குறாரு, அந்த மகரிஷியே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பூலோகத்தை சுற்றி வரப்போ மக்கள் எல்லாமே ஒரு தேவதை வழிபட்டு இருந்தாங்க. அந்த தேவதையின் பேர் சுரபின்னு சொல்றாங்க. ஆனா அந்த தேவதையை ஒரு மாடு ரூபமாகவும் வச்சு வழிபடுறாங்க. இந்த தேவதை எப்படி வந்தாங்க, இந்த தேவதையோட வழிபாட்டு முறைகள் என்ன, இவங்களை ஏன் ஒரு மாடு ரூபத்தில் வச்சு வழிபடுறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ நாராயண மகரிஷி நாரதரை பார்த்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்களோட சந்தேகத்தை நான் விளக்குறேன். சுரபி அப்படிங்கிற தெய்வம் யார், அந்த தேவதை எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி முழுசாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. நாராயண மகரிஷி நாரதரை பார்த்து சொல்கிறாங்க, முன்னொரு சமயம் கோலோகத்தில் படைப்பு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உருவான ஒரு பெண் தேவதை தான் இந்த சுரபி அப்படிங்கிற தேவதை. கோலோகத்தில் கிருஷ்ணரும் ராதையும் நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ராதைக்கு பயங்கரமாக தாகம் இருக்க ஆரம்பிச்சிது. அப்போது கிருஷ்ணரை பார்த்து ராதை கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப அதிகமான தாகம் எடுக்குது, எனக்கு அமுதத்துக்கு நிகரான ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுங்க, அதை நான் குடிச்சு என் தாகத்தை தணிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் யோசிக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சமயத்தில் தான் அவங்க சுரபி அப்படிங்கிற தேவதையை பார்த்து அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு பசுமாடாக மாறிடுங்க, உங்கள் கூட கன்றுகளோடு நீங்கள் இருங்க, உங்களோட பாலை கறந்து நான் ராதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சுரபியும் கிருஷ்ணர் கேட்டுக்கிட்ட மாதிரியே அவங்க ஒரு பசுமாடாக மாறுறாங்க. அந்த பசுமாட்டிலேருந்து கறக்கூடிய பால் அப்படிங்கிறது அமிர்தத்தை விட ரொம்ப சுவையானதாக இருந்துச்சு. அந்த பாலை தான் கிருஷ்ணர் ராதைக்கு கொடுக்கவும் செஞ்சாங்க. ராதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தப்போ ஒரு சமயம் ஸ்ரீதாமா அப்படிங்கிற ஒரு கோபிகை அந்த பாலை ஒரு பாத்திரம் நிறைய கறந்து கொண்டு போய் அவங்க கிருஷ்ணர் கொடுக்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் அதை குடிக்கிறப்போ அந்த பாத்திரம் தவறி கீழே விழுந்து அது உடையவும் செய்யுது. அப்படி உடஞ்ச அந்த பாத்திரத்தில் இருந்து ஒரு துளி சிந்தி அது பூலோகத்தில் விழுகுது. அது ஒரு மிகப்பெரிய குளமாகவும் மாறுது. அந்த குளத்தை ஸ்ரீரசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்க்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளம் ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. ஏன் அப்படின்னா கோலோகத்தில் கூடிய கோபிகைகளும் ராதையும் அந்த குளத்தில் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இப்படி கோபிகைகள் அடிக்கடி அந்த குளத்தில் விளையாடுவாங்க அப்படிங்கிறதுனாலே அந்த குளத்தில் நிறைய ரத்தினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இந்த சுரபி அப்படிங்கிற தேவதையின் அம்சத்தில் இன்னொரு மாடு உருவாச்சு. அதுதான் காமதேனு அப்படிங்கிற தெய்வீக பசுவாகவும் இருந்துச்சு. அந்த காமதேனு அப்படிங்கிற தெய்வீக பசுவோட ரோமங்களில் இருந்து கோடிக்கணக்கான, அதாவது லட்சங்கோடி கணக்கான கோபாலர்களும் லட்சங்கோடி கணக்கான காமதேனுக்களும் உருவாக ஆரம்பிச்சது. பிற்காலத்தில் அது விருத்தி அடைஞ்சு 17-14 லோகத்துலேயும் அது பரவி காணப்பட்டிருந்துச்சு. இப்படி இந்த சுரபி அப்படிங்கிற தேவதையின் அம்சத்தில் இந்த பசுமாடுகள் எல்லாமே உருவானதுனால இந்த பசுமாடுவை பூஜை பண்ணுற இந்த காமதேனு பூஜை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்துச்சு. அதை மக்கள் ரொம்பவே பின்பற்றிட்டு இருந்தாங்க. இந்த காமதேனு பூஜையை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க வேண்டினது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த சுரபி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காமதேனு பூஜை மக்களுக்கிடையே ரொம்ப பிரசித்தியாக இருக்கிறது காரணம் இந்த பூஜையை பற்றி எஜுர்வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பூஜை பெரும்பாலும் மாலை நேரங்களில் ஒரு நல்ல பசுமாடை பார்த்து அது தீபதூபங்கள் காட்டி அதை வணங்கவும் செய்வாங்க. அந்த சமயத்தில் ஓம் சுரபியை நமக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி இந்த மந்திரத்தை 1,00,000 உரு போட்டு மனசில் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் செய்கிறாங்க. காமதேனு கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த எஜுர்வேதத்தில் சொல்லக்கூடிய இந்த காமதேனு மந்திரத்தை நம்ம சித்தி செஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வேண்டது எல்லாமே இந்த மகாலட்சுமி நமக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. இந்த மகாலட்சுமியோட அம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பசுமாட்டுகள் அந்த சுரபி தேவதையால் உருவானது. அதனாலேயே இவங்க தூய்மையான உணவுகளை மட்டுமே உண்ணு மக்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்கவும் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சுரபி தேவதையை வணங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டது எல்லாமே நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே பரவி இருக்கிறதுனால தான் இந்த சுரபி தேவதை வழிபடுற வழக்கம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாராயண மகரிஷி நாரத முனிவர்கிட்ட சொல்லவும் செய்கிறாரு.
நாராயண மகரிஷி கிட்ட நாரத முனிவர் வந்து சுரபி தேவதை பற்றி கேட்ட உடனே அவர் வந்து ரொம்ப தெளிவாக விளக்கமாக சுரபி தேவதை யார், அவங்களை எப்படி வழிபடணும், அவங்களோட பூஜை முறைகள் என்ன, அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவர் விளக்கி சொன்னார். இந்த சுரபி தேவதை பற்றியும் சுரபி பூஜை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.